ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு வீடியோவில் மாடல் டெஸ்ட் 2னுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லி ஒரு கன்வர்ஷனுங்க. தசம எண், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம எண்ணை பின்னமாக மாற்ற சொல்கிற ஒரு கான்செப்ட். ரைட், என்ன டெசிமலாக அது இருக்குது அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங் டெசிமல். இந்த டெசிமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். முதல்ல நான் இந்த கேள்வி எழுதலாம். 0.123க்கு மட்டும் பார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 0.12333ங்கிற நம்பர் இன்ஃபினிட்டி வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இதை முடிவுறா நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்கிறோம். வந்த நம்பரே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறனால தான் ரிப்பீட்டிங் அப்படி இல்லாட்டி ரெக்கரிங் சுழல் தன்மை உடைய தசம எண் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி பின்னமாக மாற்றுறது அப்படின்னா, இந்த கேள்வியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே பின்னத்தினுடைய தொகுதியில் எடுத்து எழுதிக்கலாம், புள்ளி இல்லாமல். ரைட், 123. அதில் பார் ஆகாமல் என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ண போகிறோம். இதில் பார் ஆகாமல் என்ன நம்பர் இருக்கு? 1 2ங்கிற நம்பர் பார் ஆகாமல் இருக்கா? -12. அவ்வளோதான் நியூமரேட்டர். தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னன்னா, கேள்வியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே புள்ளி இல்லாமல் எழுதிக்க போகிறோம். அதில் பார் ஆகாத நம்பரை மைனஸ் பண்ணிடுற போகிறோம். அவ்வளோதான் நியூமரேட்டர், தொகுதியினுடைய மதிப்பு. டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் முதல்ல எத்தனை டிஜிட் நம்பர் எழுத போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் நம்பர் இருக்கனால 3 டிஜிட் நம்பரை கீழே எழுத போகிறோம். அதில் பார் ஆன டிஜிட்டுக்கு 9 அப்படின்னும் பார் ஆகாத டிஜிட்ஸ்க்கு 0ன்னு எழுத போகிறோம். அப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட் பார் ஆகிருக்கு, அதனால 9. 2 டிஜிட் பார் ஆகாமல் இருக்குது, அதனால 2 0. ரைட், ஸோ மேலே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 111 டிவைடட் பை 900. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இது எல்லாமே. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 37 டிவைடட் பை 300 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி. ரைட், இந்த மாதிரி டெசிமல் நம்பரை கொடுத்துட்டு பின்னமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான கன்வர்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய முறை எக்ஸாம்பிள் கேள்வியாக ஃப்ரேம் ஆகிருக்கு. அதனால நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கோம் இந்த மாடல் டெஸ்ட்டில். அடுத்து 2வது கேள்வி டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரி. மாடல் டெஸ்ட் 1லேயே நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரி கேள்வியில் எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுல வேஜஸும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் செகண்ட் மாடல் டெஸ்ட்டில் வேஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஷின் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஏ மட்டுமே ஒரு வேலையை 6 நாளில் செய்கிறாரு. 6 நாளில் செய்கிறனால அவருக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 300 சொல்கிறாங்க. இப்போ ஏ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அந்த வேலை 4 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், 1 டே ஒர்க்கை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டோட்டல் ஒர்க்கு 1 டே ஒர்க்குங்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப லாஜிக்கலாகவும் இதை ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க. இப்போ ஏ வந்து 300 சம்பளம் வாங்கிட்டு எவ்வளோ நாள் வேலைக்கு போகிறாரு? 6 நாள் வேலைக்கு போகிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம்? 50 ஒரு நாளைக்கான சம்பளம். இப்போ பி கூட வேலைக்கு போகும்பொழுது, ஏவும் பியும் சேர்ந்து வேலைக்கு போகும்பொழுது அவர் 4 நாள் வேலைக்கு போகிறாரு. அப்போ 4 நாள் சம்பளம் அவருக்கு கொடுத்தாகணும் இல்லைங்களா? அப்போ ஏக்கு 4 நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு நாளைக்கு 50. அப்போ 4 நாளைக்கு 200. அப்போ இந்த 300 200 ஏக்கே கொடுத்துட வேண்டியதாக இருக்குது. 4 நாள் வேலைக்கு போனனால மீதி இருக்கக்கூடியதான் பியினுடைய சம்பளமாக இருக்கும். பியினுடைய சம்பளம் 100. ரைட், 300 ஏக்கு வந்து 200 போயிடுச்சு அப்படின்னா பிக்கான சம்பளம் 100. ரைட், நம்ம இந்த 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சி டோட்டல் ஒர்க்லேருந்து 1 டே ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் சரிங்க. ரைட், ரொம்ப லாஜிக்கலான கேள்வியாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து 3வது கேள்வி. ஸோ கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ண மாதிரி ஒரு ரீசனிங் கொஷின். ட்ரெயின் அப்படிங்கிறத பஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க. பஸ் இஸ் கால்டு டிராக்டர். அடுத்தது டிராக்டர் இஸ் கால்டு கார். ரைட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நிலத்தை உழுகிறதுக்கு என்ன பயன்படும் கேட்குறாங்க. ஸோ நிலத்தை உழுகிறதுக்கு என்ன தேவைப்படும்? டிராக்டர். ஆனால் டிராக்டர் இங்கே என்னவா மாற்றிருக்காங்க? காருன்னு மாற்றிருக்காங்க. அப்போ ஆன்சர் கார் அப்படின்னு சொல்லணும். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னா, கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக டிராக்டர்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது, அது ஆப்ஷனில் இருக்கும். ரைட், கேட்ட கேள்விக்கு இங்கே அதை எப்படி மாற்றி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் பண்ணணும். ரைட், இன்னொரு ஆப்ஷனையும் பார்த்துருவோம். நம்ம காரை வந்து ஸ்கூட்டர்னு எழுதுறாங்க. ரைட், ஸ்கூட்டர்னு ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஓகே ஓகே ஸோ இப்போது என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை இந்த பக்கம் பார்க்குறோம். அதை இங்கே என்னவா மாற்றிருக்காங்களோ அதை ஆன்சராக சொல்கிறோம். கேட்ட கேள்விக்கான ஆன்சர் டிராக்டர்.
டிராக்டர் இங்கே என்னவா மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா காருன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் காருன்னு சொல்லணும். டிராக்டர் கேட்ட கேள்விக்கு அதையே ஆன்சராக சொல்லிடக்கூடாதுங்க. கிளியர்? அடுத்து 4வது கேள்வி பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ரீசனிங் கேள்வி. கண்டிப்பாக பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ராஜன் சொன்னது, அவள் என் தாயின் கணவனின் தாயின் மகள் எனில் அந்த பெண் ராஜனுக்கு என்ன உறவு? இப்போ ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ யார் பேசுகிறாங்க? ராஜன். ராஜன் அப்படிங்கிறவங்க ஒரு மேல் அப்படிங்கிறனால ஒரு பாக்ஸில் நம்ம ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் அவங்கள டினோட் பண்ணலாம். இப்போ ராஜன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொண்ணை காமிச்சு ஏதோ சொல்கிறாரு. நம்ம கிளாஸில் நிறைய இந்த மாதிரி பேசியிருப்போம். யார் பேசினாலும் சரிங்க, சொல்கிற ஒருத்தர் அவரை அந்த கேள்விக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பார். என்னுடைய, மை செல்ஃப், என் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து இந்த கேள்வி ஆரம்பித்தா போதும். என் என் யார் அந்த என்னு? ராஜா தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் தானே என்னன்னு சொல்லி அவரை பேசிக்குவார். ரைட். அப்போ இந்த ராஜா அவனுடைய என் தாயின், ராஜாவுக்கு ஒரு தாய் வரையலாமா? என் தாயின் கணவனின், அப்போ இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வரையலாம். கணவனின் தாயின், ரைட், இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, தாயின் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. ஒன்று ஒன்றா நான் ட்ரா பண்ணதை எழுதிக்கிட்டே வரேன். அது யாருன்னு எழுதுறேன். இப்போ ராஜன் தான் பேசுகிறாரு. ராஜன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா என் தாயின், இது ராஜாவோட தாய், அவங்களுடைய கணவன், அப்போ ராஜாவோட அப்பா. ரைட். தாய்க்கு கணவன் அப்படின்னா அது ராஜாவினுடைய அப்பாவை தானே இருப்பாங்க. ரைட். தாயின் கணவனின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜாவினுக்கு பாட்டி, இது மகள், அப்போ ராஜாவுக்கு அத்தை இவங்க. ஸோ கேள்வி என்னன்னா அந்த பெண் ராஜாவுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அத்தை அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அந்த பெண் ராஜாவுக்கு என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் யார் அப்படின்னா ராஜாவினுடைய அம்மாவினுடைய கணவரனுடைய தாயினுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ராஜாவுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க தான் அந்த பெண். ரைட். அந்த பெண் யாரு அப்படின்னா ராஜாவினுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க. அப்ப ராஜாவினுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கள ராஜா வந்து அத்தைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேமிலி ட்ரீ மட்டும் ப்ராப்பராக ட்ரா பண்ணால் போதுங்க, சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபேமிலி ட்ரீ சரியாக ட்ரா பண்ணுறதுக்கு கேள்வியை ரொம்ப எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அப்படின்னு கேள்வியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கேருந்து ரிலேட் பண்ணிட்டு ஃபேமிலி ட்ரீ ட்ரா பண்ணணுங்க. ஸோ அடுத்தது 5வது கேள்வி எல்சிஎம் ஹெச்எஃப் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் மற்றும் என் இதனுடைய ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் ஆஃப் எம்என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. எல்சிஎம் ஆஃப் எம்என் வந்து பார்த்தோம் அப்படின்னா 210. இதில் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறது 72. 1/m + 1/n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதலாம். இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எம்என் அப்படிங்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே எம் இருக்குது, மேலே என்னால் பெருக்கணும். இங்கே என் இருக்குது, மேலே எம்மால் பெருக்கிறோம். ரைட். எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறதும் என் ப்ளஸ் எம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். 72ங்கிறது இதுக்கு பதிலாக எழுதலாமா? 72/mn. அதாவது ரெண்டு நம்பரை பெருக்கிறது அந்த ரெண்டு நம்பர்னுடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா எம்மு என்னங்கிற அந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா என்ன வருங்கிறது தெரியணும். அதுதான் நம்ம கிட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் பெருக்கினா என்ன இருக்குமோ அதுதானே அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ 6ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை. மறுபடியும் 4ஆல் 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 முறை. இது 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 70. இன்னும் 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/35. ஆன்சர் ஆப்ஷன் டி 2/35ங்க. ஸோ 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரியான ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பேட்டர்ன் வேணாலும் கொடுத்து கேட்கலாங்க. ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நடுவில் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x + 2yங்கிற ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ நமக்கு இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டார் 3 + 3 ஸ்டார் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஸ்டார் இருந்தாலும் அது ஒரு ஈக்குவேஷனாக 3x + 2yன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோங்க. ஸோ அப்போது இது எக்ஸ் எடுத்துக்கலாம், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 3x அப்போ 3 × 2 + 2y 2 × 3 இது தனிங்க. ரைட். ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. அடுத்தது இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஸ்டார் இருக்குது. ஸோ 3 × 3 + 2 × 4
ரைட். இப்போ இந்த ஸ்டார் போயிடுச்சு, வெறும் நார்மல் கால்குலேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஒர்க் அவுட் பண்ணலாம். 2 × 3 6 ப்ளஸ் 6 2 × 3 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் 8. ஸோ 12 ப்ளஸ் 17 29 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் தப்பு பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் எழுதுறது சரியாக எழுதணும். இது 2 நம்பருக்கு நடுவில் ஸ்டார் இருந்துச்சுன்னா அது என்ன பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வியில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ராப்பராக அப்ளை பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்டர் ரூலில் ஆன்சர் பண்ணுறது தான். அடுத்து 7th ஒன். ஸோ டைஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. தரையில் 4 வழக்கமான பகடைகள் உருட்டப்பட்டன. பகடையின் மேற்புறத்தில் உள்ள புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை 13. ரைட். மேற்புறங்கள் காண்பிக்கும் எண்கள் முறையே 4, 3, 1, 5 எனில் தரையில் தொடுபடுகின்ற பக்கங்களின் எண்களின் கூட்டு தொகை என்ன? அதாவது ஒரு டைஸ் இருக்கு, அந்த டைஸினுடைய 4 பொசிஷன் மேலே காமிச்சிருக்காங்க. அதில் மேலே இருக்கக்கூடியதை எல்லா டாட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி, ஆப்போசிட்டின் வார்த்தை யூஸ் பண்ணல, கீழ்ப்பகுதி அப்படின்னாவே ஆப்போசிட் தான். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னவாக இருக்குங்கிறது கேள்வி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட ஒரு டைஸுக்கான பொசிஷனை காமிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி எதனுடைய ஆப்போசிட் எதுவாக இருக்குங்கிறதெல்லாம் உங்களால் சொல்லிட முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரைட். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஷுவல் டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழக்கமான பகடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கமான பகடை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பகடை நீங்கள் விளையாடுறதுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதனுடைய நம்பர்ஸில். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணால் 7 வர மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும். 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கும். 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 7. 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும். 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 7 வரும். ரைட். இதுதான் யூஷுவல் வழக்கமான பகடை அப்படிங்கிற மீனிங். ரைட். அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் டாப்பில் இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாட்டமில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னவா இருக்கும்? 4னுடைய ஆப்போசிட் 3, 3னுடைய ஆப்போசிட் 4, 1னுடைய ஆப்போசிட் 6, 5னுடைய ஆப்போசிட் 2. ஏன்னா இதெல்லாம் கூட்டினா தான் 7 கிடைக்கும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, 5 2ஐயும் கூட்டினா 7. கிளியர்? ரைட். இப்போ இதனுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இதனுடைய கூடுதல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி 15. cannot be determinedனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா பகடையே கண்ணுக்கு முன்னாடி கொடுக்கல, அது எப்படி அதனுடைய கூடுதலெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது யோசிச்சிருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் வந்து cannot be determinedங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்கோம். இது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்றுனா கூட கண்டுபிடிச்சிருங்கிற அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். ஏன்னா 4 பகடைன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ 4 பகடையினுடைய ஆப்போசிட்ஸ் எல்லாம் கூட்ட போது 4 × 7 ஒவ்வொருனுடைய ஆப்போசிட்டையும் கூட்டினா 7 வரணும். அப்போ 4 × 7 28. இதில் 13ங்கிறது மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டோம். அப்போ மீதி 15ங்கிறது தானே கீழே இருக்கிறதெல்லாம் கூட்டினா கிடைக்கும். டைரெக்டாகவே எழுதியிருக்கலாம். ரைட். அடுத்ததுங்க 8வது கேள்வி. ஸோ 8வது கேள்வி ஸ்பெஷல் சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி 25 கேள்வியில் ஒரு கேள்வி ஸ்பெஷல் சீரீஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த என் பேஸ் பண்ணுற மாதிரி கூட கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இது கியூப் சீரீஸ்லையும் இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் சீரீஸ்லையும் இருக்கலாம். இதனுடைய ஃபார்முலா n × n+1/2 = 666. அடுத்தது n × n+1 = இந்த 2 அங்கே கொண்டு போகும் பொழுது 1332 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதை மறுபடியும் 1332 இந்த பக்கம் கொண்டு வந்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணி காரணம் எல்லாம் படுத்த வேண்டாம். எந்த 2 தொடர்ச்சியான நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1332 வருதுங்கிறது சொன்னால் போதும். ஏன்னா என்னன்னு ஒரு நம்பர் இருக்குது, n+1ன்னு இருக்குது, அதனுடைய அடுத்த நம்பர் தொடர்ச்சியான 2 எண்கள் தான். எந்த 2 தொடர்ச்சியான எண்களை பெருக்குனா 1332 வருதுங்கிறது சொன்னாவே போதும். ரைட். அதை யோசிக்கிறது கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டாம், ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரே யோசிக்கலாம். இது என்னன்னா n+1 அப்படிங்கிறது 35. 34ஐயும் 35ஐயும் பெருக்குன்னா 1332 வருமா அப்படிங்கிறது 100% வராதுன்னு சொல்லிட முடியும். அது என்ன வருதுங்கிறத விட வராதுன்னு சொல்லிட முடியும். எப்படின்னா இதனுடைய 1ஆம் இலக்கமும் இதனுடைய 1ஆம் இலக்கமும் பெருக்குனா 4 × 5 0ன்னு தான் முடியும். அப்போ 2ன்னு முடியல. அப்போ அது கண்டிப்பாக 1332ஆக இருக்காது. ரைட். ஓகே. 35 × 36 பெருக்குனா 0ன்னு தான் முடியும். இதுவும் தப்பு. 36 × 37 ரைட். கடைசீட்டில் 2ன்னு முடியும். உடனே ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிட வேண்டாம், மற்றதையும் வெரிஃபை பண்ணுவோம். ரைட். 38 பெருக்குனா 56 6ன்னு முடியும். அப்போ ஒன்று தான் 2ன்னு முடிகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதை பெருக்குனா தான் 1332ஆக இருக்கும். அப்போ என்னுடைய வேல்யூ 36. ரைட். ஆன்சர் ஆப்ஷன் சி, என்னுடைய வேல்யூ 36. அடுத்து 39வது கேள்விங்க. ஏபிஜிபியில்
இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை கொடுத்து கேள்வியாக கேட்கலாம். nth டேர்ம் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், அப்படி இல்லாட்டி சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், n உறுப்புகளினுடைய கூடுதல் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், என்னாவது உறுப்பு இந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸ்லையோ டெஸ்ட்லையும் போட்டிருந்திருப்போம். அந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ nth டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tn அப்படிங்கிறத 3 + 2n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் 30 உறுப்புகளினுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா n/2 × a + l. இப்போ நம்மக்கிட்ட ஏவும் கிடையாது, எல்லும் கிடையாது. அந்த ஏவையும் எல்லையும் இந்த ஃபார்மெட் மூலிமா தெரிஞ்சுக்கப்போம். t1 அப்படின்னா 3 + 2 × 1. ஸோ 3 + 2 முதல் டேர்ம் 5ங்களா. அடுத்து t30 போயிடலாம், ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வேணும் அந்த ஃபார்முலாவில் இருக்கனால. 3 + 2 × 30. ஸோ 3 + 60 63 அப்படிங்கிறது அதனுடைய லாஸ்ட் டேர்ம். ரைட், எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ரைட், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 30, ஏன்னா 30 நம்பரை தான் கூட்ட சொல்லியே கேள்வியில் கேட்டிருக்காங்க. /2. ஏ அப்படிங்கிறது 5 + b அப்படிங்கிற லாஸ்ட் டேர்ம் எல்லுங்கிறது 63. ரைட், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 முறை. ஸோ 15 × 68 மல்டிபிள் பண்ணும் பொழுது 1020 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ 9வது கேள்வியினுடைய ஆன்சர் 1020. அடுத்து 10வது கேள்வி. ஸோ ஒரு கிராமவாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாருங்க. ரைட், இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அவர் வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தூரம் போகிறாருங்க. இதுதான் வடக்கு கிழக்கு. அப்போ வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் போயிட்டார். அங்கே போய் தனது மாமாவை பார்க்குறாரு. அவருடைய மாமா இங்கே இருக்கிறாரு, அவரை போய் பார்க்குறாரு. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் தனது மாமனாரை பார்ப்பதற்கு போறாரு. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் கீழே வராரு, தெற்குல வராரு. அதுதான் ரொம்ப முக்கியம். தெற்குல வராரு, அங்க அவருடைய மாமனார் இருக்காரு, அவரை பார்க்கிறாரு. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, இப்பொழுது அவர் எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புனவர் இங்க இருக்காரு அப்படின்னா என்ன திசையில இருக்காரு அப்படின்னா கிழக்கு திசையில, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. அடுத்தது எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரைட், இது 5 கிலோமீட்டர் போயிருக்காரு, இங்க 4 கிலோமீட்டர். இந்த தூரத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பித்தாகரஸ் தியரம்ல. ரைட், இது ஏ, இது பி, இது சி. ஒரு ஸ்டெப்பாக எழுதி காமிக்கிறேன். AC² = AB² + BC² அப்படிங்கிறது பித்தாகரஸ் தியரம். இதுல AC² அப்படிங்கிறது 5², AB² அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். BC² அப்படிங்கிறது 4². ஸோ 25 - 16 x²ன்னு எழுதிக்கலாம், x². ஸோ 9 = x². எக்ஸோடைய வேல்யூ 3. ஸோ அவர் 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிறாரு. அப்போ கிழக்காக 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்காரு அப்படின்னா 3 கிலோமீட்டர் இருக்காரு. என்ன திசையில இருக்காரு அப்படின்னா கிழக்கு திசையில இருக்காரு. ஸோ டைரக்ஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் 11வது கேள்வி. ஒரு பெண் பள்ளிக்கு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறாள். அவள் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பி வருகிறாள். முழு பயணத்திற்கும் அவருடைய சராசரி வேகத்தை காண்க. ரைட், ஆவரேஜ் ஸ்பீடை கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா, இங்கே சேம் டிஸ்டன்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா 2xy / x + y. ஞாபகம் இருக்குங்களா? எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒரு ஸ்பீடாகவும் ஒய் ஒரு ஸ்பீடாகவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 10 × 40 / 10 = 40. ஸோ 2 × 10 × 40 / 50. ரைட், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். ரைட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20. 20 5ஆல் கேன்சல் பண்ணும் பொழுது 4. ஸோ 4 × 4 16 km/h அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ 11வது கேள்வியினுடைய ஆன்சர் 16 km/h. அடுத்து 12வது கேள்வி. வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ரைட், மாடல் டெஸ்ட் ஒன்லியே நான் வென் டயக்ராம் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு டைப் கொடுத்துருந்தேன், இதில் இன்னொரு டைப். நீங்கள் வென் டயக்ராம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்குங்க அங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் என்ன, அந்த வேர்ட்ஸுக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வென் டயக்ராமில் எது பாசிபிளாக இருக்குங்கிறத நீங்கள் ஆன்சரை சொல்ல போகிறீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலிகள், சிங்கங்கள், விலங்குகள். ஸோ இதில் புலியும் சிங்கமும் வேற வேற ஒரே வட்டமாக இருக்க முடியாது. அடுத்து இது எல்லாமே விலங்குகளுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், இது எல்லாமே விலங்குகள்.
இதில் இந்த வட்டம் புலி, இந்த வட்டம் சிங்கம். ஏன்னா புலியும் சிங்கமும் வேற வேற விலங்கு. ரைட், இது ரெண்டுமே விலங்குங்கிறனால விலங்குக்குள்ள இது வரைஞ்சிருக்கும். ரைட், ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும் வென் டயக்ராம் எல்லாமேங்க. ஸோ 13வது கேள்வியில் மிஸ்ஸிங் கேரக்டர் மாதிரி ஒரு கான்செப்ட். இங்கே இருக்கக்கூடிய நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து முதல்ல ஆர்டராக ஆரம்பித்தோம் அப்படின்னா 25, அடுத்து 27, அப்புறம் மறுபடியும் 23. நம்ம ஒரு வரிசையில் போகும்பொழுதே கூட ஒரு நம்பர் அதிகரிக்குது, ஒரு நம்பர் குறையுது அப்படின்னா ஆல்டர்னேட் டேர்ம்ஸை செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேர்ம்ஸை செக் பண்ணலாம். 25 கூட 2 கழிச்சோம் அப்படின்னா 23 இங்கே வந்துச்சு, 1 விட்டு. அடுத்து அதில் 2 கழிச்சோம் அப்படின்னா 21, அடுத்து 1 விட்டு இருக்கு. அதில் 2 கழிச்சோம் அப்படின்னா அடுத்து 1 விட்டு இருக்கக்கூடிய 19ங்கிறது இந்த இடங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19. அப்போ இந்த 27 என்ன சார் அப்படின்னா 3 ஆட் பண்ணுறாங்க. 3 ஆட் பண்ணால் 30, இதில் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33, இதில் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 36. அப்போ 1 விட்டு 1, 2 குறைக்கிறாங்க, 3 ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் அதில் இருந்திருக்கு. 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19. 14வது கேள்வி மிரர் இமேஜ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் மிரர் லெஃப்ட்லேயும் வைக்கலாம், ரைட்லேயும் வைக்கலாம், பாட்டம்லேயும் வைக்கலாம், டாப்பில் கூட வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்டில் வைக்கும் பொழுது சரிங்களா, மிரரை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வைக்கிறாங்க அந்த இமேஜுக்கு அப்படிங்கும் பொழுது லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகும். ஒருவேளை டாப்லேயோ பாட்டம்லேயோ வைக்கிறாங்க அப்படின்னா டாப்பு பாட்டம் சேஞ்ச் ஆகும். இது பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மிரர் இமேஜோ வாட்டர் இமேஜோ என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த இதை அப்படியே எப்படி மாறுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அப்படி பண்ண வேண்டாம், ஒரு பார்ட்டை மட்டும் கவனிங்க, அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கவனிச்சு செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வட்டத்தை பார்ப்போம். அப்போ இதே வட்டம் இந்த கண்ணாடிக்கும் இந்த வட்டத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்திலேயே அந்த இமேஜினுடைய இம்ப்ரெஷன், அதனுடைய பிரதிபலிப்பு இருக்குங்க. அப்போ வட்டத்துல இந்த இடத்துல ஆரம்பிக்கும். ரைட், இந்த இடத்துல வட்டம் இருக்க மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். ரைட், முதல் ஆப்ஷன்ல வட்டம் இங்க இருக்கு, தவறு. இதுலயும் வட்டம் இங்க இருக்கு, தவறு. இதுல இங்க இருக்கு வட்டம், இதுல மேல இருக்கு, தவறு. அவ்வளவுதான், முடிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த வட்டங்கிற ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டே நம்ம ஆன்சரை முடிச்சாச்சு. ஒருவேளை மோர் தென் 2 ஆப்ஷன் வந்து அந்த வட்டம் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் ஏரோ மார்க் பார்க்குறோம், அதே மாதிரியான ஏரோ மார்க். ரைட், இந்த இடத்த பார்க்கலாம், அதே மாதிரியான இந்த இடம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒவ்வொரு பார்ட்டாக பாருங்க. ரைட், ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்து பாருங்க. மொத்தத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மேபி கன்ஃபியூஸ் ஆகிடலாம், டைம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி தப்பாக கூட அப்ரோச் பண்ணிடலாம். ரைட், ஏன்னா மோர் தென் 1 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 15வது கேள்வி. ஸோ 15வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் இருக்க மாதிரி, அதாவது சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்க மாதிரி 2 டேஷ் இருந்தாவே கண்டிப்பாக அதில் 2 சீரீஸ் இருக்க போதுன்னு எடுத்துங்க. நீங்கள் பேசிக்காக அது நம்பர் பேஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, இந்த கான்செப்டில் இருந்தாலும் சரிங்க, 2 சீரீஸ் இருந்தாவே, ரைட், 2 டேஷ் இருந்தாவே அதில் 2 சீரீஸ் இருக்க போகுது. ரைட், எம், என், ஓ, பி, எல். ரைட், என்ன ஆயிருக்கு, ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. எம்மிலிருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணால் என், அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் பி. அதே மாதிரி என்ல கேல எல்லுல இருந்து கே அப்படிங்கிறது 1 ரெடியூஸ் ஆகுது, கேல இருந்து ஜேங்கிறது 1 குறையுது, ஜேல இருந்து 1 குறைஞ்சு அப்படின்னா ஐ, ஐ ஜே கே எல். ரைட், 1 குறைஞ்சிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி, பி கமா ஐ அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி நம்பர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு சீரீஸ் கம்ப்ளீஷன். ரைட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூப் நம்பருக்கு நியரஸ்டாக இருக்கு. 8, 27, 64, 125, 216 எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கியூப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா? அப்போ அங்கே தான் பேட்டர்ன் இருக்க போகுது. 1 கியூப் 1, அதில் 1 மைனஸ் பண்ணிட்டா 0. 2 கியூப் 8, அதில் 2 மைனஸ் பண்ணிட்டா 6. 3 கியூப் 27, அதில் 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24. 4 கியூப் 64, அதில் 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 60. 5 கியூப் 125, அதில் 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 120. 6 கியூப் 216, அதில் 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 210. அடுத்து 7 கியூப்ல 7 கழிக்க போகிறோம். 7 கியூப்ல 7 கழிச்சோம் அப்படின்னா 7 கியூப் அப்படிங்கிறது 343, அதில் 7 கழிச்சோம் அப்படின்னா 336. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், நெக்ஸ்ட் 17வது கேள்வி. ஸோ 17வது கேள்வி நம்ம நேற்று கிளாஸ்லையும் சரி,
ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் பேஸ் பண்ண மாதிரியே பார்த்துருந்தோம். இங்கேயும் சர்க்கிள் பேஸ் பண்ண மாதிரி. நான் நேற்று சர்க்கிளில் ரிலேட் பண்ணி நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். நேற்று மாடல் டெஸ்ட் 1 எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அரை வட்டம், கால் வட்டம், ஆங்கிள் பேஸ் பண்ண மாதிரியான வட்டங்கள் இருக்கிறது. அடுத்தது வட்ட வடிவ பாதை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார், வட்ட கோண பகுதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ஒரு விஷயத்தை அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் செகண்ட் டெஸ்ட்டில் அது ஒரு கேள்வியாகவே நான் கொடுத்துட்டேன். ரைட். ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டர். ஒரு சக்கரம் 352 மீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ முறை சுற்றணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அதனுடைய ஃபார்முலா கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சுற்றுகளினுடைய எண்ணிக்கை இன்ட்டு வளைபரப்பு. ரைட். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். நம்மளுடைய ரேடியஸ் சென்டிமீட்டரில் இருக்குனால அதை நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். 352 மீட்டர் அப்படிங்கிறத 352 கூட 2 0 சேர்த்திடலாம், சென்டிமீட்டராக மாறிடுது. ஸோ 35,200 ஈக்குவல் டு சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்னன்னு எடுத்துக்கலாம். வலைபரப்பினுடைய ஃபார்முலா 2πr. ரைட். 2πr இங்கே எடுத்து அப்ளை பண்ணலாம். பையோடைய வேல்யூ 22/7, ரேடியஸ் அப்படிங்கிறது 28. 7ஆல் இதை கேன்சல் பண்ணும் பொழுது 4 முறை. ஸோ 35,200 டிவைடட் பை 2 × 22 × 4 ஈக்குவல் டு n. ஸோ 11ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை. இதை 11ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32, அதுக்கப்புறம் 2 0. மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1600, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 800, மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200. ஸோ 200 சுற்றுகளை அதுக்கு சுற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 200 சுற்றுகள் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி. வெறும் ஃபார்முலா மட்டும்தாங்க. இடைகண்டத்தினுடைய மொத்த பரப்பரப்பு. நீங்கள் ஃபார்முலாவாக நம்ம நிறைய விஷயங்கள் மென்சுரேஷன் கிளாஸில் பார்த்துருப்போம். இடைகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த பரப்பரப்பு, அதே மாதிரி வேற என்ன நம்ம பார்த்துருப்போம், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த புறப்பரப்பு, இதெல்லாம் ஃபார்முலாவாகவே கேள்வியாக எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசின விஷயங்கள் அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அப்போ இதனுடைய ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்டத்தினுடைய ஃபார்முலா πl இன்ட்டு R + r இன்ட்டு ப்ளஸ் πR² + πr² அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 19வது கேள்வி ஒரு ரேஷியோ கான்செப்டில், அதாவது ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாகவும் சொல்லலாம், இல்லை ரீசனிங் கான்செப்ட்லையும் இதை சொல்லலாம். ஒரு மனிதனிடம் அவன் வயதை ஆண்டுகளால் கூறுமாறு கேட்கப்பட்டது. அவன் பதில், இன்றிலிருந்து என் வயது 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அதை 3ஆல் பெருக்கி பின் 3 வருடத்திற்கு முன் இருந்த என் வயதின் 3 மடங்கை கழித்தால் உங்களுக்கு என் வயது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருத்தன்ட்ட போய் உனக்கு என்ன வயசுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னுடைய வயசு இன்னிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை 3ஆல் பெருக்கி, ரைட், 3ஆல் பெருக்கி என்னுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசினுடைய 3 மடங்கு கூட கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய வயசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அவனுடைய வயசை கண்டுபிடிப்போம். அவனுடைய தற்போதைய வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட். அவனுடைய ப்ரெசன்ட் ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே சொன்னது அப்படியே நான் ஃப்ரேம் பண்ணுறேன், ப்ராப்பராக கவனிங்க. ரைட். அவனுடைய பதில் என்னன்னா, இன்றிலிருந்து இன்னைக்கு 3 வயசு, இன்னைக்கு வயசு எக்ஸ், 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அப்படின்னா அப்போ 3 வருஷம் அது அவன வயசோட சேருது. அதை 3ஆல் பெருக்கிறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வயசு கூட இப்போ ப்ரெசன்டேஜில் 3 வயசு ஆட் பண்ணிட்டோம். அதை 3ஆல் பெருக்கிறாங்க. 3ஆல் பெருக்கி பின் 3 வருடத்துக்கு முன் இருந்த என் வயதில் அவனுடைய வயசில் 3 வயசை குறைச்சிட்றோம். அதனுடைய 3 மடங்கை கழிக்கும் பொழுது என்னுடைய வயசு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். நான் எழுதுனது புரிஞ்சுச்சான்னு பாருங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவனுடைய தற்போதைய வயது எக்ஸுங்க. அவனுடைய தற்போதைய வயசு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ அவனுடைய 3 வயசு அதிகரிச்சிருக்கும், அதனால x + 3. அதை 3ஆல் பெருக்கும் பொழுது 3 × x + 3ன்னு எழுதிட்டேன். அடுத்து அவனுடைய வயதில் 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெசன்டேஜில் 3 வயசை குறைச்சிட்டேன். அதனுடைய 3 மடங்கு கூட கழிக்கும் பொழுது என்னுடைய வயது என்னன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய வயதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? கிளியர்? ரைட். இப்போ இதை ஈக்குவல் பண்ணாவே எக்ஸனுடைய மதிப்பு கிடைச்சிருங்க. உள்ள 3ஆல் பெருக்கலாம். 3x + 9 மைனஸ் இது உள்ள பெருக்கும் பொழுது 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 3xம் இந்த 3xம் கேன்சல் ஆயிடுச்சுங்க. 18ங்கிறது அவனுடைய பெர்சன்டேஜுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18ங்கிறது அவனுடைய பெர்சன்டேஜ்.
ரைட். இந்த ஆன்சர்லேருந்து மறுபடியும் இந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவனுக்கு ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 18ங்க. அந்த 18 வயசில் 3 வயசை சேர்த்தணும் அப்படின்னா 21 வயசு. அதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 63 வயசு. அவனுடைய வயசில் 3 குறைச்சோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 15 வயசு. அதை 3ஆல் பெருக்குனா 45 வயசு. ரைட். அதை ரெண்டையும் கழிச்சா என்னுடைய வயசு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 18 வயசு. நம்ம 18 வச்சு தான் இந்த கணக்கே போடுறோம். ரைட். நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 18 வச்சே கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன். மறுபடியும் 18 வருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர். இதில் பெருசாக கணக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரைட், யாரெல்லாம் இதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாமல் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதே ஐடியா கிடைக்காம இருந்தீங்களோ நல்லா கவனிங்க. இப்போ நான் பாக்ஸ் பண்ணதை மட்டும் உங்களால் எழுத முடிஞ்சிச்சான்னு பாருங்கள். உங்களால் அதை எழுத முடியல அப்படின்னா அதை நம்ம கேள்வியிலேருந்து, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த கேள்வியிலேருந்து இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதை இப்படி தான் எழுதணுங்கிறத உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ரைட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி போகலாம். இந்த மாதிரியான கேள்விகளை கேள்வியை புரிஞ்சு, ரைட், இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொடுத்துருக்க கேள்வி புரியணும், புரிஞ்சதை உங்களுக்கு எழுத தெரியணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்டுங்க. அடுத்து 20வது கேள்வி போகலாம். ஸோ 20வது கேள்வியில் 2 மெட்ரிக் டன்னில் எத்தனை சதவிகிதம் 40 குவிண்டால் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது ரைட் 100 கிலோகிராம்ங்க. ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது, ஒரு மெட்ரிக் டன், ஒரு டன்னுங்கிறதும் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ரைட். 1000 கிலோன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ 1000 கிலோவை எப்படி சொல்லலாம்? குவிண்டாலாக சொல்லும் பொழுது 10 குவிண்டால்னு சொல்லலாமா? ரைட். இந்த கன்வர்ஷன்ஸ் இந்த இடத்துல பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். 40 குவிண்டால் டிவைடட் பை 2 மெட்ரிக் டன்னில் கேட்குறாங்க. ஒரு மெட்ரிக் டன்னுங்கிறது 10 குவிண்டால், 2 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 20 குவிண்டாலா? ரைட். அப்போது 20 இன்டூ 100% வேணுங்கிறனால 100ஆல் பெருக்குறாங்க. ரைட். இது அப்படியே இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 2 இன்ட்டு 100 200% அப்படிங்கிறது ஆன்சர். 40 குவிண்டால் அப்படிங்கிறது 2 மெட்ரிக் டன்னில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 200%. ரைட். அடுத்து 21st கொஸ்டின். லாப நஷ்டத்தில் சில பொருட்களுடைய வாங்கிய விலையும் சில பொருட்களுடைய விற்பனை விலையும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 25 காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா ரெண்டையும் கழிப்போம். 5 செல்லிங் ப்ரைஸினுடைய குவான்டிட்டி எடுத்து கீழே எழுதுவோம். 30 இன்ட்டு 100. இதை 5ஆல் கேன்சல் பண்ணும் பொழுது 6 முறை, 2ஆல் கேன்சல் பண்ணும் பொழுது 50/3, 50 3ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 16 முறை 48, மீதி 2/3. ஸோ 16 2/3% அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 2/3% லாபம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நஷ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது லாபமா நஷ்டமானு தெரியணும். அதுக்கு முதல்ல இந்த கான்செப்டை லைட்டாக புரிஞ்சுக்கலாம். அதாவது 30 பொருட்களுடைய விற்பனை விலை அப்படிங்கிறது 25 பொருட்களுடைய வாங்கிய விலைக்கு சமம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு கடை வச்சிருக்கேன். 25 பொருட்களை நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 25 பொருட்களை 100 ரூபா அப்படிங்கிற ஒரு விதத்தில் நான் வாங்கிட்டு வந்து என்னை கடையில் வச்சு நான் விற்க போகிறேன். அப்படி விற்கும் பொழுது 30 பொருட்களை விற்கும் பொழுது தான் எனக்கு அந்த 100 ரூபா கிடைச்சிருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 25 பொருட்களை நான் 100 ரூபா அப்படிங்கிற விலைக்கு வாங்கியிருக்கேன். நான் எனக்கு அந்த 100 ரூபா எப்போ கிடைக்குதுன்னா 30 பொருளை விற்றாதான் கிடைக்குது. அப்போ நான் வாங்கின பொருளை விட அதிகமாக விற்கிறேன். எனக்கு அங்கே நஷ்டம் தான் இருக்கா? அப்போ லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. ரைட். 16 2/3% வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆயிருக்கு. ரைட். அடுத்து 22வது கேள்வி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 3 வருஷத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2 வருஷத்தில் நிறைய முறை எக்ஸாமில் கேள்வி ஃப்ரேம் ஆயிருக்குங்க. ஸோ 3 வருஷத்தில் டிஃப்ரென்ஸ் கேட்குறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். சம்முங்கிறது அசல் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன்டூ 100 கியூப் டிவைடட் பை r² இன்டூ 300 + r அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ எல்லா டேட்டாவுமே இருக்குது, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சம்மு தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து 152 இன்டூ 100 இன்டூ 100 இன்டூ 100 100 கியூபை நான் 3 முறை எழுதிக்கிறேன். r², ஆரோடைய வேல்யூ 20, 20 ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறேன் 400 இன்டூ 300 + r, 300 + ஒரு 20, 320.
ரைட். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது 25 முறை. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 5 முறை, இது 16 முறை. மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 76 முறை, இது 8 முறை. மறுபடியும் 4 38. ரைட். மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1187 ரூபா 50 பைசாங்கிறது கிடைக்கும். அசலினுடைய மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க 1187 ரூபா 50 பைசா. இதில் ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா. ரைட். இதே 2 வருஷம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன்டூ 100/r த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இது 3 இயர்ஸுக்கு இந்த ஃபார்முலா. ரைட். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுங்க, ஆன்சர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்வி. டிஃப்ரென்ஸ்னா டிஃப்ரென்ஸே தான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு இந்த கேள்வியில் அசல் கேட்ட மாதிரி கூட கேட்கலாங்க. ரைட். அடுத்து 23வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு அப்படிங்கிற கான்செப்டில். ரைட். 2 நாணயங்களை உருட்டி விடுறாங்க, சுண்டுறாங்க. ரைட். 2 நாணயங்களை சுண்டும் பொழுது என்னெல்லாம் கிடைக்கும்? 2லையுமே ஹெட்டு, 2லையுமே டெய்லு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். NF அப்படிங்கிறது 4. அதில் அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இந்த அதிகபட்சம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அட்மோஸ்ட் 1 ஹெட் கிளாஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் ஆன்சர் சரியாக பண்ணியிருப்பீங்கிறத நம்புகிறேன். அதிகபட்சம் ஒரு தலை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஒரு தலை இருக்கணும். ரைட். நான் ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, அதிகபட்சம் ஒரு தலை, குறைந்தபட்சம் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்போ இல்லாததையும் எடுத்துக்கணுங்க. அப்போ 3 பாசிபிள் இருக்கு. அப்போ 3 டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் 4. ஆன்சர் 3/4 ஆப்ஷன் சி 3/4. இதில் அதிகபட்சமாக பண்ணக்கூடிய தப்பு யாரெல்லாம் ஆப்ஷன் ஏ பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. ரைட். இந்த 2 பாசிபிள் மட்டும் எடுத்துட்டு 2/4 சிம்பிளிஃபை பண்ணால் 1/2ன்னு எழுதியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணவங்க எல்லாரும் கவனிங்க. அதிகபட்சம் 2 தலைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ரைட், ஒரு தலைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வெறும் ஒரு தலைன்னு மட்டும் சொல்லலை. சரியாக ஒரு தலைன்னு சொன்னால் மட்டும்தான் 2/4 1/2ங்கிறத ஆன்சர். இங்கே சரியாக ஒரு தலைன்னு சொல்லலை, அதிகபட்சம் ஒரு தலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்சிமம் 1, மினிமம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதும் மினிமம் தான். அப்போ இல்லாததையும் கவுண்டில் எடுத்துக்கணும். இந்த டிங்கிறது எடுத்துக்க தெரியுதா அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். அடுத்து 24வது கேள்வி. ஸோ தனது தேர்வு மே 15க்கு பின்னர் ஆனால் மே 18க்கு முன் என ராமன் நினைத்துள்ளார். ஸோ ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் என்னுடைய எக்ஸாம் வந்து மே 15க்கு மேலே, மே 18க்குள்ள ஏதோ ஒரு டேட்டில் எக்ஸாம்னு நினச்சிருக்காரு. அப்போ 15க்கு மேலே அப்படின்னா 16, 17, 18க்கு முன்னாடி அப்படின்னா இந்த 2 டேட்டு நினச்சிருக்காரு. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். ராமன் அப்படிங்கிறவர் மே 15க்கு மேலே 18க்குள்ள எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் எக்ஸாம்னு நினச்சிருக்காரு. அப்போ 15க்கு மேலே அப்படின்னா 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18க்குள்ளன்னு சொல்லியிருக்கனால 17 வரைக்கும் போகலாம். அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னா தீபக் அப்படிங்கிறவர் மே 16க்கு அப்புறம் 21க்குள்ள நினச்சிருக்காரு. அப்போ 16க்கு அப்புறம் 21க்குள்ள என்னென்ன டேட்ஸ் இருக்கு? 17, 18, 19, 20. இந்த 4 நாளில் ஏதோ ஒரு நாள் தான் நம்ம எக்ஸாம்னு அவர் நினச்சிருக்காரு தீபக். அப்போ கரெக்டான எக்ஸாம் எப்போன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் நினச்சதுலேயும் காமனான டேட் என்ன இருக்குது? 17. அப்போ அன்னைக்கு தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மே 17ங்கிறது அவருடைய எக்ஸாம் டேட்டாக இருக்கும். கிளியர்? ரைட். அடுத்தது லாஸ்ட் 25வது கேள்வி. ஸோ மீன் 40ன்னு கொடுத்துருக்காங்க, மோட் 25ன்னு கொடுத்துருக்காங்க, மீடியன் கேட்குறாங்க. ரைட். மாடல் டெஸ்ட் 1 நேற்றுலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்முலா எழுதுகிற மாதிரியான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் -2 மீன். ரைட். முகடு அப்படிங்கிறது 3 இடைநிலை -2 சராசரி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எழுதி ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்வி எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த ஒரு டெஸ்ட்டில் கொஷினாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முகடு அப்படிங்கிறது 25, 3 இடைநிலையை தான் நம்ம கண்டுபிடிக்கவே போகிறோம். 2 சராசரி கொடுத்துருக்காங்க 40. ஸோ 25 அங்கே இருக்கக்கூடிய 2 × 40 80, அந்த -80 இங்கே வரும்பொழுது +80 ஆகுது. ஈக்குவல் டு 3 இடைநிலை. இது 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 105. அதை 3ஆல் டிவைட் பண்ணலாம், ஏன்னா இடைநிலையை மட்டும் வச்சுட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வரலாம். ரைட். ஸோ 35 அப்படிங்கிறது இடைநிலை.
மீடியனுடைய மதிப்பு 35. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டில் டீட்டெயில்டாக மாடல் டெஸ்ட் 2னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எக்ஸாமில் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒவ்வொரு டாப்பிக்லையும் எக்ஸாமில் இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்க டாபிக்ஸில் என்னெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் மாடல் டெஸ்ட் 1லேயே சொன்ன அதே விஷயம் தான், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ரிவிஷன் கிளாஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ரைட். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த மாடல் டெஸ்ட்டில் கொடுக்கலாம். ரைட். தேங்க்யூ.